ஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹர ஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர. நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றி. வருடத்தினுடைய முதல் மாதம்னு பார்த்தீங்கன்னா சித்திரை. இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய முதல் பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அதி விசேஷமான நாள். சித்ரா பௌர்ணமி அப்படின்னாலே அந்த பேர்லயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம யாரை வழிபடணும் அப்படின்னா சித்திரகுப்தரை நம்ம வழிபடணும். சித்திரகுப்தர் அப்படின்றவர் யமதேவருக்கு கணக்காளராக இருக்கக்கூடியவர். அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவன்களுக்கும் பாவ புண்ணிய கணக்குகளை எழுதக்கூடியவர் தான் சித்திரகுப்தர். இந்த சித்ரா பௌர்ணமி நாள் அன்னைக்கு நம்ம சித்திரகுப்தரை வழிபடும் பொழுது நம்மளுடைய பாவ கணக்குகள் எல்லாமே குறையும், நம்மளுடைய புண்ணிய கணக்குகள் அதிகமாக சேரும் அப்படின்றது ஒரு ஐதீகம். சித்திரகுப்தர் அப்படின்றவர் கேது கிரகத்துக்குரிய தெய்வமாக கருதப்படுறார். கேது அப்படின்னாலே நம்மளுடைய மனம் தெளிவாக இருந்தாலே நம்ம பாவத்தோடைய பக்கத்துக்கு நம்ம போகவே மாட்டோம், புண்ணியம் மட்டும்தான் செய்வோம் இல்லைங்களா. இந்த நாளில் நம்ம சித்திரகுப்தரை வணங்கும் பொழுது நம்மளுடைய மனம் செம்மையாகும். அதனால் நம்ம நல்ல விஷயங்களை மட்டுமே தொடர்ந்து நினைக்கிறதும் சரி செய்கிறதும் சரி. அப்படி ஒரு அமைப்பை நமக்கு சித்திரகுப்தர் அருளுவார். இந்த நாளில் இவரை எப்படி வழிபடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டு பூஜை அறையிலேயே இந்த ஒரு தானியத்து மேலே நீங்கள் விளக்கேற்றி பாருங்கள். கேதுக்குரிய தெய்வம் தான் சித்திரகுப்தர்னு நான் சொல்லிட்டேன். கேதுவுக்கு உரிய தானியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொள்ளு. இந்த கொள்ளு நீங்கள் ஒரு சின்ன தட்டில் வச்சு அது மேலே ஒரு சின்ன அகல் தீபம் வச்சு நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றி ஓம் சித்திரகுப்தாய நமக, ஓம் சித்திரகுப்தாய நமக, நாங்கள் செஞ்ச மலையளவு பாவத்தையும் கடுகளவாக குறைச்சும் கடுகளவு செஞ்ச புண்ணியத்தை கூட மலையளவாக பெருக்கியும் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசார வழிபாடு பண்ணுங்க. அவருக்கு பிடித்தமான ஒரு நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் நீங்கள் தாராளமாக வைக்கலாம். இல்லைன்னா சித்திரான்னங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கலவை சாதங்கள், எலுமிச்சை சாதம், புளியோதரை சாதம், தயிர் சாதம், இந்த மாதிரி சித்திரா அன்னங்கள் இருக்கும் இல்லையா, இதை நீங்கள் படையலாம் வைக்கலாம். இல்லைன்னா இளநீர், மோர், பானகம், இந்த மாதிரியான வெயில் காலத்துக்கு உரிய கோடை பானங்கள் எல்லாமே இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் தாராளமாக படையலாம் வைக்கலாம். இதில் முக்கியமாக கொல்லை நீங்கள் சுண்டலாவோ இல்லை துவையலாவோ ஏதாவது ஒன்று பண்ணி கண்டிப்பாக வச்சாகணும். எந்த வகையில் நீங்கள் சித்திரகுப்தரை இந்த நாளில் நீங்கள் வழிபடும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய தலையெழுத்தே தலைகீழாக மாறும். இந்த விளக்கு ஏற்ற முடியல, நெய்வேத்தியங்கள் என்னால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னாலுமே பரவாயில்லைங்க. இந்த நான் சொன்ன மந்திரத்தையாவது இந்த ஒரு நாளில் முழுவதும் சொல்லிக்கிட்டே இருந்தாலே போதும். நீங்கள் சித்திரகுப்தரை முழுமையாக வழிபட்ட பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைச்சே தீரும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர.